ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். எஸ்எஸ்சியில் புதிய ரெக்யூர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்ன வேலை, என்ன கல்வி தகுதி, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மத்திய அரசு வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லப்படக்கூடிய மத்திய அரசினுடைய பணியாளர் தேர்வாணையத்தின் படி ஜிடி கான்ஸ்டேபிள் பணியிடங்களை வந்து தற்போது நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மொத்தம் வேகன்சி வந்து 39,481. இந்த காலி பணியிடங்கள் தான் வந்து தற்போது வந்து நிரப்ப போகிறாங்க. இதுக்கு வந்து 10ஆம் வகுப்பு படித்தவங்க, 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். அது எப்படி விண்ணப்பிக்கிறது, வயது வரம்பு என்னங்கிறத நம்ம தற்போது பார்க்க போகிறோம். மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளில் காலியாக இருக்க பணியிடங்கள் வந்து மத்திய அரசினுடைய பணியாளர் தேர்வு ஆணையமான எஸ்எஸ்சி தான் வந்து உரிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு வந்து காலி பணியிடங்களை நிரப்பிட்டு வராங்க. அந்த வகையில் தற்போது மத்திய பாதுகாப்பு படையில் உள்ள காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை எஸ்எஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 39,481 பணியிடங்களை வந்து தற்போது நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். பணியிடங்கள் விவரம் என்னன்னு பார்த்தா, மத்திய பாதுகாப்பு படையில் காவலர் பணியிடம் ஜிடி பொது பணி 39,481 பணியிடங்களை வந்து நிரப்ப போகிறாங்க. தேர்வு செய்யப்படும் பணியாளர்கள் வந்து இந்தியா முழுவதும் வந்து பணியில் வந்து அமர்த்தப்படுவாங்க. சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், என்சிபி உள்ளிட்ட படைப்பிரிவில் வந்து பணியிடங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்படும். பணியிடங்கள் கொடுத்த முழு விவரங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்தில் நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதுதான் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்கள இந்த காவலர் பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த அளவில் 18 வயசுலேருந்து 23 வயசுக்கு உட்பட்டவங்க விண்ணப்பிக்கலாம். அரசு விதிகளின்படி வயது வரம்பில் வந்து உச்ச வரம்பில் தளர்வாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 ஆண்டுகளுக்கும், ஓபிசி பிரிவினராக இருந்தால் 3 ஆண்டுகளுக்கு வந்து வயது இதில் வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க. சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தா 18,000லேருந்து 56,900 வரையும் வந்து இதில் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க சிப்பாய் பணிக்கு. அதே போல் இதர காவலர் பணிக்கு வந்து 21,700லேருந்து 69,100 வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. இதுக்கு தேர்வு முறை எப்படி நடக்கும் அப்படின்னா, கணினி வழியாக எழுத்து தேர்வு நடைபெறும். இதில் வந்து தகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் உடல் தகுதி தேர்வுக்கு வந்து அவங்க கூப்பிடுவாங்க. உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு, மருத்துவ பரிசோதனை, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றிற்கு பிறகுதான் வந்து தகுதியான விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கணினி வழி தேர்வுக்கு நாடு முழுவதும் வந்து முக்கியமான நகரங்களில் தேர்வு மையம் வந்து அமைச்சிருக்காங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி, நெல்லை, வேலூர் ஆகிய நகரங்களில் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தியில் உங்களுக்கு எந்த மொழி எழுத விருப்பம் இருக்கோ அதில் நீங்கள் எழுதிக்கலாம். தகுதியும் ஆர்வமும் உள்ளவங்க வந்து ssc.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு கடைசி நாள் 14/10/2024. நண்பர்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. யாஜி கலெக்ஷன் நல்ல துணிமணிகளை வாங்க குறைவான ரேட்டில் யாஜி கலெக்ஷனை நீங்கள் பயன்படுத்திங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திங்க.